விசுவாசத்துல தரித்திருக்கிறவர்களுக்கு என்ன நடக்க போகுது என்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிடும். அவங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தபடினால் விசுவாசத்துல பார்த்த காரியங்கள் நடக்கும் பொழுது அவங்க ஷாக் ஆகவே மாட்டாங்க. இப்ப புரிஞ்சல. ஆனா விசுவாசம் இல்லாதவர்கள் அதை பார்த்துட்டு ஐயோ பயங்கரமா அவங்க என்னென்னமோ ஷாக் ஆவாங்க ஒரு மாதிரி அவங்க. ஏன்னா இது நான் கேள்விப்படாத ஒரு காரியம். அதாவது நான் இப்படி நடக்குமா நினைக்கல, அப்படி நடக்குமா நினைக்கல. இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு காரியத்தையுமே அப்படி செஞ்சுட்டு எழுப்பிட்டு அப்படி போயிட்டே இருக்கிறார். அப்படி செஞ்சுட்டு எழுப்பிட்டு போயிட்டே இருக்கிறார். அஷூரன்ஸ்ன்றத காட்டில் என்ன சொல்ல வர அப்படின்னா, இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஒரு விசுவாசம் இல்லாதபடினால் என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் நடக்கிற ஊழியத்திலையும் பேச்சிலையும் செயலையும் அற்புதத்தை என்னால் பார்க்க முடியல. அப்படி அற்புதத்தை என்னால் பார்க்க முடியாததுனால சில சமயம் ஜனங்களுக்குள்ள எமோஷனலை கிரியேட் பண்ணிட்டு, இந்த எமோஷனல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, சம்டைம்ஸ் எமோஷனலே நான் ஹீல் ஆன மாதிரி தெரியும், ஆனால் அது கம்ப்ளீட் ஹீலிங்கே கிடையாது. நான் ஃபில் ஆன மாதிரியே தெரியும், ஆனால் அது கம்ப்ளீட் ஸ்பிரிட் ஆஃப் காடோட ஃபில்லிங்கே கிடையாது. இந்த எமோஷனலில் சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஆஸ் எ மேன் ஆஃப் காடா எனக்கு விசுவாசம் இல்லை, ஒரு ஊழியக்காரனா எனக்கு விசுவாசம் இல்லாது இருந்திருந்தால் என் ஜனங்களுக்குள்ள ஒரு பரிபூர்ணமான வளர்ச்சியை கொண்டு வர முடியாது. நான் ஒரு ஊழியக்காரனா எனக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா என் ஜனங்களுக்குள்ள உண்மையான பரிபூர்ணமான ஒரு அற்புதத்தை என்னால் கொண்டு வர முடியாது. அப்படி பரிபூர்ணமான அற்புதத்தை கொண்டு வராது இருக்கிறதுனால என் ஜனங்களுக்குள்ள இன்னும் துன்பமும் துயரமும் வியாதியும் வருத்தமும் போயிட்டே இருக்கும். இப்படியா நான் ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு ஊழியக்காரனா இருந்து நான் என்ன பண்றேன், நான் கத்துறேன், நான் என்னென்னமோ செய்யறேன், என்னதோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதனால என் ஜனங்களுக்குள்ள என்ன பண்ணுதுன்னா, அவங்கள என்னென்னமோ பண்ணி எமோஷனல்ல நான் அவங்கள துதிக்க வைக்கிறேன், இல்லை துள்ள வைக்கிறேன், குதிக்க வைக்கிறேன். எமோஷனல்ல சுகம் ஆயிடுச்சான்னு சொல்லி அவங்க வாயில விசுவாசம் இல்லைனாலும் சும்மா நான் அறிக்கை செய்ய வைக்கிறேன். எமோஷனல்ல ஹீல் ஆன மாதிரி தெரியுது, எமோஷனல்ல ஃபில் ஆன மாதிரி தெரியுது. இதுல நான் என்ன ஆகிறேன் தெரியுமா, ஷாக் ஆகிறேன். ஒரு ஊழியக்காரன் நான் என்ன பண்றேன், ஷாக் ஆகிறேன். இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குது. இந்த ஷாக் என்ன கொண்டு வருதுன்னா, எனக்குள்ள பெருமையை கொண்டு வருது, எனக்குள்ள ஒரு ப்ரைடை கொண்டு வருது. ஏன் ப்ரைடை கொண்டு வருதுன்னா, இப்போ எப்படி ஆகுதுன்னா, இப்போ நான் ஜெபிச்சதுனால தான் இவங்க எழுந்துச்சு நடக்கிறாங்க, நான் ஜெபிச்சதுனால தான் இவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்க, நான் சொன்னதுனால தான் இப்படி துள்ளி குதிக்கிறாங்க, நான் ஊழியத்தை செஞ்சதுனால தான் இந்த இடத்துல இப்படியா நடக்குது அப்படின்னு இவர்களுக்குள்ள ஒரு பெருமை உண்டாகுது. ரீசன் என்ன தெரியுமா, இவர்கள் விசுவாசிக்கிறவர்களாக, உண்மையாகவே விசுவாசத்தின் கண்களை பார்க்கிறவர்களாகவும் விசுவாசத்தின் கண்களை கேட்கிறவர்களாகவும் இவங்க இருந்திருந்தா, இவங்க ஆண்டவர் அனுப்பும் போதே அந்த வார்த்தையை கேட்டு இவங்க போகும்போதே என்னெல்லாம் நடக்கும் தெளிவாக தெரிஞ்சிடும். வாமா அப்படின்னு சொல்லி கையை வச்சு நிரந்தரமான சுகம், வாமா ஆவியானவரை நிரப்புகிறார் சொல்லி நிரந்தரமான ஒரு ஆவியின் நிறைவு, ஆவியின் நடத்துதல், இந்த காரியங்களை அவங்கள பார்க்குவாங்க. இப்போ இவங்களுக்கு அது பெரிய ஷாக் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் இது நடக்கும்னு சொல்லி அனுப்பிட்டாரு, இது எனக்கு பெருமையாகவும் இருக்காது, இது எனக்கு பெருமையாகவும் இருக்காது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த சீசனில் எல்லாமே நான் எமோஷனலாக நான் கிரியேட் செய்கிறேன், நான் கத்துறேன், நான் ட்ரம்ஸ் அடிக்க சொல்கிறேன், நான் கீபோர்டை வாசிக்க சொல்கிறேன், நான் எல்லாமே இதை செய்ய சொல்கிறேன், அதை செய்ய சொல்கிறேன், நல்லா கத்தி பேசுகிறேன், எல்லாமே செயல்படுறதுனால எமோஷ்னலாக நான் துதிக்க வைக்கிறேன், எமோஷ்னலாக அந்நிய பாஷை பேச வைக்கிறேன், எமோஷ்னலாக உனக்கு சுகம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க வேற வழி இல்லாத நான் சுகம் ஆயிட்டேன்னு சொல்லி இவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எமோஷ்னலாக அந்த டைமில் சுகமான மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை, கொஞ்சம் சில மணி நேரத்துக்குள்ளே அவங்க சுகம் இல்லாத போகிறாங்க, பரிபூர்ண சுகம் இல்லை. ஆனால் அடுத்து அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இதை நான் எப்படி சொல்கிறது, சுகமாயிட்டேன்னு சொல்லிட்டேன், இப்போ நான் மறுபடியும் சுகமாகலைன்னு சொன்னேன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க. இப்படி தான் ஒரு கூட்டமானது அந்த இடத்துலையும் ஸ்டேஜ்லையும் முன்னாடியே மாத்திரம் எமோஷ்னலில் ஃபில் ஆன மாதிரி இருந்துட்டு திருப்தி ஆகிட்டு வீட்டுக்கு போனவுடனே மறுபடியும் பழைய வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு மேன் ஆஃப் காடாக நான் இருப்பேனா, எனக்குள்ளே இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் விசுவாசம். இந்த விசுவாசத்தில் நான் பார்க்கணும். ஆஹாபெல்லாம் ஷாக் ஆகிருக்கலாம், அங்கே இருக்கிற கூட இருந்ததானே உடன் ஊழியக்காரங்க ஷாக் ஆகிருக்கலாம். ஆனால் எலியாக்கு ஷாக்கே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்துட்டேன், ஆல்ரெடி நான் கேட்டுட்டேன், எனக்கு தெளிவாக தெரியும். மழை வந்துச்சு, ஐயோ நீங்கள் சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சு, நீங்கள் பெரிய ஆளு தான், அதான் தெளிவாக சொன்னேனே. அவங்க எனக்கு சொல்லிட்டாரு, அவர் மேலேருந்து காமிச்சிட்டாரு, எனக்கு மழை வரப்போகுதுன்னு காமிச்சிட்டாரு. அவர் சொன்னார், நான் சொன்னேன், மழை வந்துருச்சு. இதில் என்ன, நான் சொன்னேன் பெரிய ஆள், பெருமை வரல. ஆனால் இப்போ எனக்கு தெரில, யோசிச்சு பாருங்க,
அதே எமோஷனல் ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் ஏதோ ஒரு காரியத்தை நடந்துட்டு எனக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட்டை நான் ஃபோர்ஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னா எனக்குலாம் 100% ப்ரைடு வரும். ஷாக் ஆகுது எனக்கு. நான் கையை வச்சு, நான் தீர்க்க தரிசனம் சொல்லி, நான் ஊழியத்தை செஞ்சு இப்படி நடக்குது. விசுவாசம் இல்லாதவர்களுக்குள்ள தான் பெருமை வரும். இது உண்மையான ஒரு சத்தியம். If there is no faith in you, I tell you, pride will fill in your heart. விசுவாசம் இல்லைன்னா பெருமையானது உன்னுடைய வாழ்க்கையை நிரம்பி இருக்கும். ஸோ அப்படியா இந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள், அந்த காரியத்தை விசுவாசத்தில் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும், விசுவாசத்தில் மட்டும்தான் நம்மளால கேட்க முடியும். அவ்வளோ ஈஸியாக கிராப் பண்ணிக்க முடியாது, அவ்வளோ ஈஸியாக அதை பெற்றுக்கொள்ள முடியாது.